சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுக்கும், அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்களுக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிற நியூஸ் தான். இந்த ஒரு செய்தி வெளியானதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் தங்களோட கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் அவர்கள் ரீசென்ட்டா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும், அதே நேரம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயத்த நாங்க எதிர்பார்க்கவே கிடையாது. விஜயும் சரி, சங்கீதாவும் சரி 2 பேருமே என் பிள்ளைகள் தான். அவங்க 2 பேருக்கும் நாங்க தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். ரொம்ப சந்தோஷமா தான் அந்த ஒரு வாழ்க்கைய அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியா தான் எல்லாமே போய்க்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பொதுவாவே வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா கருத்து வேறுபாடுகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். ஒரு பேரண்ட்டா எங்களால போயிட்டு அட்வைஸ் பண்ண முடியும். இப்படியெல்லாம் இருங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அவங்களோட தனிப்பட்ட கருத்துகள்லயோ, தனிப்பட்ட சுதந்திரத்திலேயோ எங்களால மூக்க நுழைக்க முடியாது. இந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது அவங்க எப்ப எடுத்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமா தெரியாது. எங்களோட பார்வைக்கும் கொண்டு வரல. ஒருவேளை கொண்டு வந்திருந்தா இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கே இருக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் இந்த ஒரு முடிவ எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு முடிவ எடுத்திருக்காங்களா? இல்ல தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு நபர் மட்டும் இந்த முடிவ எடுத்திருக்காங்களா? அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் நாங்க தெரிஞ்சுக்கணும். பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொதுப்படையா பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எங்களுடைய குடும்ப விஷயம். குறிப்பா விஜய்க்கும், சங்கீதாக்கும் இடையேயான விஷயம். அதுல நான் இல்ல, நீங்க இல்ல. யாருமே மூக்கு நுழைக்கக்கூடாது. யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இது 2 இண்டிவிஜுவல்ஸ் அவங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுல நம்ம யாரும் கருத்து தெரிவிக்க கூடாது. தயவு செஞ்சு அவங்களோட பிரைவசியா வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேரு நெறைய விதமான கருத்துக்கள பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட பேசுங்க, டிவோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீடியோல பேசியிருக்கக்கூடிய விஷயமே அவங்களோட அத பிரைவசியா விடுங்க அப்படிங்கிறது தான். அத தாண்டி அண்ணா, அண்ணிய சேர்த்து வைங்க. அவங்கள்ட்ட பேசுங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே சரியா அப்படிங்கிறது தெரியாது. மேலும் இந்த ஒரு நியூஸ் இப்போ வரைக்கும் ட்ரூவா, ஃபேக்கா அப்படிங்கிறதே யாராலயும் வந்து சொல்ல முடியல. ஒரு சிலர் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பொய் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியலா தளபதி விஜய் அவர்கள் சைட்ல இருந்தோ, இல்ல சங்கீதா விஜய் அவர்களோட சைட்ல இருந்தோ இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிய வரல. ஸோ அதுவரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும். அதே நேரம் இன்னொரு புறம் தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல வந்ததுனால, இந்த ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குறதுக்குன்னே ஒரு சில குரூப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியான அக்யூசேஷனும் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. எது எப்படியோ இப்ப டாக் ஆஃப் தமிழ்நாடுவா இந்த ஒரு நியூஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.